ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயம் கிச்சன். இது வந்து வாழைப்பழ போண்டா எப்படி பொச பொசன்னு இருக்குது பாருங்கள். இது பிள்ளைங்களுக்கு மத்தியான ஸ்நாக்ஸில் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு 4 வாழைப்பழம், 2 போல் மைதா, 2 கப் மைதா, அரை கப்பு அரிசி மாவு, ஒரு 3/4 கப்பு சர்க்கரை, 4 ஏலக்காய். இந்த பொருள் தான், ரொம்ப சிம்பிளான பொருள். இதில் சர்க்கரையையும் ஏலக்காவையும் போட்டு மிக்சியில் நல்லா மழன்னு அரைச்சிக்கணும். நல்லா மழன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு 4 பழம், நல்லா கனிஞ்ச பழமாக இருந்தாக்கா ஓகே. கனிஞ்ச பழமாக இருக்கக்குள்ள டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும், நல்லா இனிப்பாக இருக்கும். அப்போ அதை நல்லா போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கட்டி முட்டி இல்லாமல் நல்லா இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கனாக்கா நம்மளுக்கு கரைக்கக்குள்ளே ஈஸியாக இருக்கும், மாவு போட்டு கரைக்கக்குள்ளே. இப்போ இதை வந்து பவுலில் மாற்றுங்க. பவுலில் மாற்றிட்டு இது வந்து மைதா மாவில் செய்கிறதோட கோதுமை மாவில் செய்யக்குள்ள பசங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். மைதா மாவோட கோதுமை மாவு நல்லது பசங்களுக்கு. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸு இல்லாட்டினா யாருனாச்சும் விருந்தாளிங்க வந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போது 2 கப்பு கோதுமை மாவை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா அரை கப்பு அரிசி மாவையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இதுவும் நல்லா கட்டி முட்டி இல்லாமல் இருக்கணும். இப்படி தான் கலக்கணும். நல்லா கலந்துங்கனாக்கா எல்லாம் ஒன்றோட ஒன்று அப்போ தான் கலக்கும். இது கூட கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு அதையும் நல்லா கலக்கணும். பேக்கிங் சோடா போடுறதுனால நல்லா பொச பொசன்னு கொடுக்கும். அரிசி மாவு வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா மொறுன்னு இருக்கும். நல்லா கட்டி முட்டி இல்லாமல் கலக்கக்குள்ளே உங்களுக்கு சாப்பிடக்குள்ளே சாஃப்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு உங்களுக்கு டைமும் கம்மியாக தான் ஆகும். அதனால் நீங்கள் ஈஸியாக யாருனாச்சும் வந்தாங்கன்னா டக்குன்னு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வானலை வச்சு எண்ணெயை ஊற்றி பொரிக்கிற சூட்டுக்கு வச்சுக்கிட்டு கிள்ளி போடணும். இது மாதிரி. ஆமாம், அது வானலில் எத்தனை போட முடியுமோ அதை மாதிரி போடுங்க. போட்டு முடிங்க. இது நல்லா புசுன்னு வர வரைக்கும் பார்க்கணும். நல்லா கோல்டன் கலர் வரணும். உடனே எடுத்துட்டிங்கனாக்கா உள்ளே வேவாது, ஒரு மாதிரி மாவு மாதிரி நல்லா இருக்காது. வேக விடணும். அதுக்கு வந்து தீயை கொஞ்சம் சின்னதாக போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் சுட்ட அப்புறம் கொஞ்சம் சின்னதாக்கிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா உளுந்து போண்டா மாதிரி நல்லா பொசன்னு வருது பாருங்கள். அது கூட வந்து அதை பாருங்கள், உளுந்து போண்டா மாதிரி வந்துடுச்சு. கோல்டன் கலர் வரணும். கோல்டன் கலர் வர வரைக்கும் அப்படியே வச்சுட்டு இருந்தீங்கனாக்கா ஸ்லோவாக தான் இருக்கணும், இல்லட்டினாக்கா வந்து உங்களுக்கு உள்ளே வேகாமல் போயிடும். ஆமாம், முதல்ல எண்ணெயை நல்லா ஹாட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதாக்கிக்கணும். இப்போ கோல்டன் கலர் வந்துடுச்சு. ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சிங்கன்னா எண்ணெயெல்லாம் இழுத்துக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்புறம் புட்டு பார்க்குறாங்க பாருங்கள். பொசன்னு இருக்குது பாருங்கள். இதை மாதிரி இருக்கணும் புட்டாக்கா. அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு.